ஆண்டவர் அங்கே பார்த்துக்கோ இப்படி தான் வரும் உனக்கு அந்த ஐடியா ஒண்டி தான் கொடுக்குறாரு. ஆனால் இவன் தான் அந்த குப்புகள் எல்லாம் ஒடிச்சு போட்டு அந்த ஐடியாவை தன்னுடைய இதோட செட் பண்ணிக்கிறான், தன் இருதயத்தோட செட் பண்ணிக்கிறான். செட் பண்ணிட்டு விசுவாசிக்கிறான். ஆண்டவரே, நான் நீ சொன்னவைகளை நான் விசுவாசிக்கிறேன், நீ சொன்ன வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன், இப்பொழுது அவைகளின்படி எனக்கு நடக்க கடவுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு அவன் பண்றான். அது விருத்தி அடைகிறான். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து, பாருங்க, மிகவும் விருத்தி அடைந்து, சாதாரணமாக இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவன் 7 வருஷம் வேலை செய்தான். இங்கே 7 வருஷம் முதல் பொண்டாட்டிக்காக வேலை செய்தான், 2வது பொண்டாட்டிக்காக 7 வருஷம் வேலை செய்தான். முதல் பொண்டாட்டி தான் ஏமாத்திட்டாங்க. சரி, 2வது பொண்டாட்டிக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவங்க மாமனார் இவங்கிட்ட ஏமாற்றணும்னு அவங்க மாமனார் கணக்கு போட்டுட்டு இருந்தான். இவன் அவங்க மாமனார் ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டான். அடுத்தது மாமனார்கிட்ட நல்ல எல்லா ஆடுகளையும் கடைசியில் இதெல்லாம் சீட்டுலாம் போட்டு விளையாடி பார்ப்பாங்கல்ல, அவங்க போட்டு விளையாடும் போது கடைசியில் தோல்வி விட்டோன்னே மூஞ்செல்லாம் செத்து போயிடும். அது மாதிரி தான் லாபானுக்கு செத்து போச்சு. போய் கம்ப்ளீட்டாக என்னடா நம்ம நினச்சது ஒன்று, இவன் லூஸு நினச்சிட்டு கலர் கலராக எடுக்கிறான், எப்படி எப்படியோ பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், நம்மளும் பார்த்தோம். ஆனால் எல்லாவற்றையும் நோஞ்சா ஆடுகளாக நமக்கு சேர்ந்துருக்கு. ஆனால் பலமுன்னர்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டான். இப்படின்ட்டு அவனுடைய லாபானுடைய குமாரரே பேச தொடங்கிட்டாங்க, எல்லாருமே பேச தொடங்கிட்டாங்க. ஸோ கர்த்தர் புடுங்கி கொடுத்தார், அப்படிதான் அவன் சொல்றான். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அதாவது என்ன பண்ணிட்டான், சிங்கிள் ஆளா 7 வருஷத்துல, நல்ல கணக்கு போட்டுக்கோங்க, 7 வருஷத்துல உங்களால செய்ய முடியும், மல்டி மில்லியனராக ஆக முடியும். இவங்க இவங்கிட்ட ஒரு 10,000 ஆடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7 வருஷத்துனா 1000 ஆடுகளை எடுத்து பயன்படுத்துகிறான். அது 2000, அது 2000, 4000, வருஷம் 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 பெருகி பெருகி ஒரு தோராயமாக வச்சுக்குவோம், ஒரு 10,000 ஆடுகளுக்கு மேலே இருக்கும் இவங்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும். ஸோ வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும். நிறையா மந்தை சேர்ந்துருச்சுன்னா அதை மேய்க்கிறதுக்கு ஆள் வேணும். ஸோ அதுங்களையும் ஹையர் பண்ணுறான். அப்போ ஹையர் பண்ணால் அவங்களுக்கு காசு கொடுக்கணும். ஸோ இவனுக்கு நிறைய வியாபாரம் ஆகுது. இவன் வியாபாரத்தின் பெருக்கத்தை காணுறான். ஸோ பெருக்கத்தை காணும்போது, அந்த பெருக்கத்தை காணும்போது இவனுக்கு அதிகமாக லாபம் அடைகிறான். அப்புறம் வேலைக்காரரும் ஒட்டகங்களும். நான் உங்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன், ஒரு ஒட்டகம் வந்து 8 லட்சம் ரூபாய். இன்னைக்கு ரேட்டு படி பார்த்தா $8,00,000. நல்ல ஒரு இப்போ சவுதி பேலஸ்லேயோ இல்லாட்டி துபாய் பேலஸ்லேயோ வேலை செய்யணுன்னா ஒரு ஒட்டகத்துக்கு விலை கொடுக்குற கிரயம், நான் ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன், எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நல்ல ஒட்டகம் வந்தால் அதுக்கு $8,00,000. ஸோ $8,00,000 நம்ம இந்தியா கரன்சியில் கணக்கு போட்டிங்கன்னா 95 ரூபா. இன்னைக்கு ரேட்டு பார்த்து 95 ரூபா. 95 ரூபா போட்டிங்கன்னா என்ன ஆச்சு, 95, 96ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எப்பவுமே கொஞ்சம் கமிஷன்லாம் வச்சு அது அதிகமாக வரும். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ரூபான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட. ஸோ இவர் எவ்வளோ அதிகமாக பெருக்கம் அடைஞ்சார், அதிகமாக பெருக்கம். ஸோ 8 லட்சம் சொன்னால் 8 கோடி ஒரு ஒட்டகம். இவன் எத்தனை ஒட்டகம் வச்சுருந்தான்னு தெரியாது, கணக்கு தெரியாது. ஏன்னா ஒட்டகம் சாமானை சுமந்து கொண்டு வரும். பாலைவனத்தில் பெஸ்ட்டு டிராஃபிக் ஹேண்ட்லிங் ஒட்டகம் தான். அங்கே போய் கார் ஓட்டிகிட்டு போக முடியாது. கொஞ்ச நேரத்தில் கார் கூட தொங்கிடும். நான் ஃபஸ்ட் டைம் துபாய்க்கு போகும்போது நான் பார்த்தேன், த டெம்பரேச்சர் வாஸ் 54 degrees. நான் ஒரு பென்ஸ் காரில் கொண்டு போயிருந்தாங்க. அப்போ அந்த பென்ஸ் நல்லதாக இருந்துச்சு, ஆனால் அந்த சூடாக அந்த காற்று வந்துச்சு. அதனால் என்னை தாங்கக்கூட முடியல என்னால். அதனால் பென்ஸ் காராக இருந்தாலும் கூட தாங்க முடியல. ஆனால்
இவனுக்கு ஒட்டகங்கள் இருந்தது. அதனால் அந்த காலத்தில் இப்போ ஏர் கண்டிஷன் இல்லை, இவன் ஒட்டகங்களை பயன்படுத்தினான். நிறைய ஒட்டகங்கள் வச்சுருந்தான். ஒட்டகங்களும் கழுதைகளும். ஸோ இவனுக்கு நிறைய வெல்த்து சேர்ந்துருச்சு. அதாவது ஏன் இதெல்லாம் கர்த்தர் எழுதியிருக்காருன்னு சொன்னால், அவன் ஒரு 7 வருஷத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருப்பதனால் அதிகமாக விருத்தி அடைந்து, மகா விருத்தி அடைந்து, ஸோ மிகவும் விருத்தி அடைந்து புருஷன் இந்த மாதிரி அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவளானான். இப்போ லாபானுடைய பசங்களுக்கு இதை பார்த்த உடனே கோவம் வந்துடுச்சு. என்னடா இது, இவன் ஏமாளியாக இருப்பான், இவன் ஏமாற்றி எல்லாத்தையும் எடுத்துடலான்னு பார்த்தா இவன் வந்து எல்லாரையும் நம்மகிட்ட தான் அடிச்சுட்டு போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இதாகிடுச்சு. இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். 31ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும். பார்த்தீங்கன்னா, செல்வம் மீன்ஸ் நம்ம ஊரில் தமிழில் பேர் வைக்கிறதுல செல்வனா வெல்த். இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா வருதுன்னு கூட தெரியல எனக்கு. நல்ல இதாக இருந்துச்சுன்னா, பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா ஐடியா பிடிச்சிக்கிட்டு அதில் வளரலாம். ஸோ என்றும் சொன்னான், அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளே யாக்கோபு கேட்டான். இப்போ இவன் காதில் வந்து உழுவுற மாதிரி பேச தொடங்கிட்டாங்க. எங்கள் அப்பாவை ஏமாற்றி எல்லாத்தையும் எடுத்துட்டான். இப்போ பிளேட் திரும்பி போச்சு. இவன் வந்து பிளேட்டு திருப்பினான்னா இவன் வந்து கர்த்தர் சொன்னபடி கேட்டான். ஆனால் இவனுங்க கணக்கு நினச்சானுங்க இவன் ஏமாந்து போயிட்டான், முட்டாள் அப்படின்னு நினச்சாங்க. எப்படி முட்டாளுக்கு தான் 7 வருஷம் வேலை செய்யும் சும்மா சம்பளம் இல்லாமல். ஸோ முதல்ல அதை வச்சு கணக்கு வச்சுட்டு இவனுங்க கணக்கு போட்டதில் இவனுங்க கம்ப்ளீட்டாக ஏமாந்து போயிட்டாங்க. இவன் அப்படியே உள்ட்டா திருப்பி அப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் கிளம்பிட்டான். சரி, பார்ப்போம். வார்த்தைகளே கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். பார்த்தீங்களா, இது வேறுபட்டிருக்குது. இப்போ லாபானின் முகம் வேறுபட்டு போச்சு. ஏனென்றால் அவன் நினைச்சது ஒன்று, இப்படி வரணும்னு நினச்சி, ஆனால் அது வரவில்லை. ஆகவே அந்த முகம் மாறி போயிடுச்சு.